புது என்பது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பார்க்க தேவை இல்லை. இதை பார்த்து வாழ்க்கை மாறுமா, வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது கேட்கறாங்கன்னா அப்படி ஒரு விஷயம் இது நாள் வரையில நிரூபிக்கப்படலை அப்படின்றதுதான் உண்மை. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். ஒரு கேள்வி, நான் என் மகளின் ருது ஆகிய நேரம் இன்னும் பார்க்கல, கண்டிப்பா உங்களிடம்தான் பார்க்கணும் பிரதர். சரி, இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திர இந்த இந்த வேத ஜோதிடம் அப்படின்ற இந்த சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலை என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் உண்மையான நிலையிலே தெரியுது அப்படின்னா நீங்க அது ஒரு விதியா இதுக்குள்ள ஆட் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க, இது மிக முக்கியமான தேவை இருக்குங்க, அதை நிச்சயமா உங்களோட சேர்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அதனை ஃபாலோ பண்ணி செய்வாங்க. அதே நேரத்துல இது வந்து தேவையில்லாம ஒண்ணு இடிச்சுக்கிட்டே இருக்கு, அப்ப இது வந்து பயன்பாட்டுக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லி நீங்க தள்ளி வச்சிடலாம். இது எந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஜோதிடம் அறிஞ்சவங்க கேட்கலாம். இங்கதான் காலம், தேசம், சுருதி, வர்த்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தின்னு சொல்லிட்டு, கால, தேசம், சுருதி, யுத்தி, வர்த்தமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்திற்கு ஏற்பவும், காலத்திற்கு ஏற்பவும், நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்பவும், வாழக்கூடிய தேசத்துக்கு ஏற்பவும், டைம் இந்த மாதிரியான அமைப்புக்குள்ள ஏற்பவும் நீங்கள் இந்த ஜாதகத்தை மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விதி அமைப்புகள் இருக்கு. அதுல முதலாவதாக மாற்ற வேண்டிய 2 விஷயத்துல 2வது விஷயம் ருது. அப்போ 1வது விஷயம் 10 பொருத்தம் பார்க்கறது. ஓகேங்களா? அப்ப முதல் விஷயம் 2வது விஷயம் இது 2ம் தேவையில்லை. என்னங்க இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லல அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு டாக்டர் இதே கேள்வி கேட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சரி, ருது அப்படின்ற விஷயம் வந்து இயல்பாக இயற்கையால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆனா ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில ஒரு மாதிரி டீசென்டாக இருக்கக்கூடிய அமைப்புல எங்க வீட்டுல திருமணத்துக்கு ஒரு பொண்ணு ரெடி ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை எப்படி வந்து நீங்க ரெடி பண்ணுவீங்க? எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியா போய் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல இருந்து நம்ம வரல. அப்ப அந்த காலகட்டங்கள்ல என் வீட்டுல ஒரு பொண்ணு ரெடி ஆயிருச்சு அப்படின்றத ருது செய்யறது, இந்த பூ புனித நீராட்டு விழா செய்யறது மூலியமா எங்க வீட்டுல திருமணத்துக்கு ஒரு பொண்ணு ரெடியா இருக்குங்க, உங்க வீட்டுல மாப்பிள்ளை இருக்காங்களா, வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல, இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியும், அந்த கான்செப்ட்ல தான் இந்த ருது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படின்னு வந்தது. சரி, இப்போ இந்த மலேசியால வாழ்ற நம்ம உண்மையாகவே நம்ம இருக்கிற பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பூ புனித நீராட்டு விழாவே கட் பண்ணிட்டோம், யாரும் செய்யறது இல்லை. ஏன்னா அது தேவையில்லைன்றது நமக்கே தெரியுது நடைமுறையில. அப்போ ஒரு கலாச்சாரத்தோட அடிப்படையில இது தேவைப்பட்டுச்சு, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அடுத்ததாக இந்த விஷயத்த பெரிய அளவுக்கு வந்து பெண்களை வரவழைச்சு தாய் மாமனை வரவழைச்சு, ஏன்னா தாய் மாமன் கிட்டயும் சொல்லணும்ல, எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, நாங்க பைனான்சியலி அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, திருமணத்துக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியா இது ஒரு மாதிரியான கட்டமைப்புங்க. இப்போ அந்த கட்டமைப்பு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க நான் செய்யறேன் அப்படின்னாக்கா நீங்க தாராளமா செய்யுங்க, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்துல ஜோதிடத்தை அதுக்குள்ள இழுத்து அங்க வந்து ஒரு லக்னம் மாத்தி ராசி மாத்தி எழுதுவேன் அப்படின்னாக்கா மனசாட்சி தொட்டு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன். ருதுக்கு பார்த்த ராசி பலனா நீங்க ஃபாலோ பண்றீங்க? ருதுக்குள்ள இருக்கக்கூடிய ராசியோ லக்னமாவோ உங்களுக்கு தசையிலயோ இல்ல கோச்சார நிலையிலயோ பாதிக்குது? கண்டிப்பா இல்ல. அப்ப இந்த ருது, இந்த எழுத்து பார்த்து பேர் வைக்கிறது, இந்த கான்செப்ட்குள்ள ஜோதிடம் இல்லை அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு இடத்துல நான் பேசுறேன், ஜோதிடம் சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது, அதுக்கு இடையில எப்படிங்க தமிழாக்கம் வந்துச்சு அப்படின்னு, தமிழ் எழுத்து எப்படி வந்தது? வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்பெல்லாம் வந்து ஹே ஹாஹூல பேர் பார்த்தாலே கடகராசிக்காரங்க அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். அப்ப ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண் அந்த எழுத்து அது. அப்ப இதனோட தன்மையில ருது என்பது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பார்க்க தேவை இல்லை. இதை பார்த்து வாழ்க்கை மாறுமா, வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது கேட்கறாங்கன்னா அப்படி ஒரு விஷயம் இது நாள் வரையில நிரூபிக்கப்படலை அப்படின்றதுதான் உண்மை. சரிங்களா? அதனால இந்த ருது விஷயத்த கண்டிப்பா பார்க்க வேணாமா, உங்க ஃபேமிலியோட உங்களோட ஒரு ஒரு பாரம்பரிய அமைப்பு இருக்கும்ல, அதனோட அடிப்படையில என்ன செய்யணுமோ செய்யுங்க, நீங்க என்ன மாதிரியான அமைப்பு செய்யறீங்களோ செய்யுங்க. ஆனா ருதுக்குன்னு ஒரு ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் நீங்க ஒரு ஸ்கேம்ல மாட்டுறீங்கன்னு அர்த்தமா. இங்க ஜோதிடம் ஒரு தனி மனிதர் பிறந்து முதல் சுவாசம் பூமியில எப்போ எடுக்கிறாரோ அதுதான் ஜாதகத்தோட ரெக்கார்ட். அதுக்கப்புறம் நீங்க 10 ஜாதகம் திருப்பி திருப்பி 12 லக்னத்துக்கும் ஜாதகம் போட்டு எழுதிக்கிட்டாலும் இங்க நீங்க எந்த நேரத்துல பூமியில முதல் சுவாசத்தை எடுத்தீங்களோ அந்த டைமிங் தாமா வேலை செய்யும். இது நேத்து ஒருத்தர்கிட்ட நேத்தே ஒரு ஃப்ரெண்டோட சிஸ்டர்கிட்ட அப்படியே கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படியே பா எப்படி பிரதர் கேரக்டர் வைஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? இதுதாங்க ஜோதிடம். ருதுக்கு பேர் எழுதுறது, 10 பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நட்சத்திர கால்ல நிக்குதா இல்லையா பாக்குறது, அப்படிலாம் நிக்கலங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.